வணக்கம் மக்களே, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. மக்கள்கிட்ட இப்போது நடக்கிற நிறைய ஒரு சில மனதில் ஒரு பயங்கள் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு வைத்தியம், ஒரு ட்ரீட்மெண்ட், அதை எதை நோக்கி பயணங்கள் போவாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலைஸில் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவியல் ரீதியான ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்கேனோ, ஒரு ஆதாரங்களோ, ஒரு டயக்னோசிங் மானிட்டரிங் செய்யக்கூடிய ஒரு டயக்னோசிங் மூலமாக அவங்க ஒரு வெளியில் இந்த பேப்பரில் காமிச்சு, உங்களுடைய உடலில் தகுதிகள் இவ்வளோ, வேதனைகள் இவ்வளோ, விதமான நீர்லேயோ இரத்தத்துலேயோ சத்து பொருளோ இப்படி இதெல்லாம் இருக்குது, இது வேதனைக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி காமிக்க வைப்பாங்க. இதை காமிச்சிட்டு நம்மளும் இதை என்ன பண்ணுவோம், சிந்தனை செய்வோம். இதை சிந்தனை செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நிலைக்கு தேவையான வைத்தியம் எப்படி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்வோம். அவங்களும் அலோபதி மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வழிமுறைகளில் மருந்து மாத்திரை சில வழிமுறைகள் நெறிப்படுத்துவாங்க. இதே முன்னாடி காலத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது முன்னாடி காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான முன்னொரு காலத்தில் அவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு நோயோ ஒரு வேதனையோ இருக்குது அப்படின்னா அது குணமாக்குறதுக்கு ஒரு வைத்திய முறையாகவோ இல்லை வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாட்டு வைத்தியர்கள் அவங்கவுங்களுடைய கிராமத்தில், அவங்களுடைய பக்கத்து வீட்டில், அவங்களுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய ஒரு இதை பற்றியான சிந்தனை உள்ள ஒரு நல்ல மக்கள் அந்த நிலையை பற்றி அவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுடைய அனுபவ ரீதியான விஷயங்களோ இல்லை அவங்களுடைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோ இல்லை அவங்களுடைய படிப்பினுடைய தகுதியான ஒரு விஷயங்களோ அவங்க அனுமானித்து ஒரு டயக்னோஸ் பண்ணுவாங்க. எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா, நாடியை பார்ப்பாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கை பார்ப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்களை எப்படி இருக்குன்னுங்கிறத அந்த நிறங்களை பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மலம் நீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வெளித்தோற்ற அமைப்பு இருக்கிறத கேட்டுட்டு அதையும் புரிஞ்சுக்குவாங்க. இப்படிலாம் ஒரு வைத்தியர்கள்லாம் கேட்டுட்டு உச்சத்தலையிலிருந்து கால் பாதங்கள் வரைக்கும் எல்லாமே அனுமானிப்பாங்க. ஒருத்தர் அனுமானிச்சுட்டு, சரிப்பா இவ்வளோ தான் விஷயம், இது ஒன்றும் இல்லை, நீ இந்த இலையை கஷாயம் போல் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த நாட்டு வைத்திய முறைகளாக கையாளுங்க, இல்லைன்னா ஆயுர்வேதமோ சித்தா வைத்தியர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, புடம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மருத்துவத்தை தயார் பண்ணக்கூடிய அவகாசம் எடுத்துக்குவாங்க. அந்த அவகாசத்தில் சித்தா வைத்தியர்களோ புடம் போடுறது, அந்த இலையை கொண்டு வந்து காஞ்சதுக்கப்புறம் புடம் போட்டு அதுக்கு தேவையான உபகரணமான பொருள்கள்லாம் போட்டு செஞ்சு அந்த உடம்பை நல்ல நிலையான குணத்தை கொடுக்கறதுக்கு, முழுமையான குணம் கொடுக்கறதுக்கு எல்லாமே செய்வாங்க. அது இந்த இயற்கையான வழிமுறைகளை செய்யக்கூடிய மக்கள் எல்லாமே எதை நோக்கி பயணங்கள் இருக்கும்னா, அவங்களுடைய அனுபவம் வாய்ந்த ஒரு திறன்லையோ தெரிஞ்சுக்கிட்ட அனுபவமான விஷயங்களை வச்சு கஷ்டப்பட்டு பேசின மக்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவும் விடாமல், ரொம்ப விதமான சிந்தனைகளும் கொடுக்காம, ரொம்ப எளிமையாகவே வேதனை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பொறுப்பாக படைச்சிட்டு, மோசமான வியாதி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியும் அதையும் பயப்படாத நிலையாக கொண்டு வரக்கூடிய சூழலாகவே முன்னொரு காலத்துலலாம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்தளவு ஒரு திறன், ஒரு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறன் அங்கே குறைவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளாம் என்ன பண்ணோம், இன்னும் நிறைய மருத்துவர்களை அணுகவோ, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதாரபூர்வமான விஷயங்கள்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பேசவோ இப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ எனக்கே ஒரு சமயம் காய்ச்சல் வந்துடுச்சு, தொடர்ந்து ஒரு வாரம் இருக்குது, காய்ச்சல் குறையில, ரொம்ப டயர்டாக படுக்கையில் இருக்கேன், பேசக்கூட தெம்பு இல்லை, சாப்பிட முடியல, சாப்பிட்டா வாமிட் வருதுன்னா நான் என்ன பண்ணுறேன், போய் அலோபதியில் போய் அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க, டைஃபாய்டு ஃபீவர் அப்படிப்பான்னு சொல்கிறாங்க. சரி சார் என்ன பண்ணணும் சார், கொஞ்சம் செய்யுங்க சார், உடனே என்னால் முடியல நானே சொல்கிறேன். அவங்க உடனே ஒரு ட்ரிப்பு போடுறாங்க, அவங்க ஏதோ ஒரு மருந்துகள் உள்ளே செலுத்துகிறாங்க, உடனே அந்த பிளட்டில் கலந்து பிளட்டுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உடம்பு எழுந்துச்சு உட்கார வைக்கிது. இவ்வளோ தாங்க பண்ணுது. அது நம்ம நம்புகிறோம், உடம்பு ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னு செய்கிறோம், நல்ல நிலைக்கு வந்துடுறோம், அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறோம், போதும். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த வைத்தியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்பாடா நான் எப்படியே எழுந்துச்சு உட்காந்துட்டேன், எல்லாரையும் பார்த்துறேன், பேசுகிறேன், சாப்பிட்றேன், எல்லா வேலையும் போகிறேன், இப்போ அடுத்த வேலைக்கு நான் போயிட்டேன். இதோட போயிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். இதே மாதிரி சூழல் ஒவ்வொரு தடவையும் வர்றப்போல் நம்ம சிந்தனை எங்கே போயிடுது, ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் போய் டாக்டர் அணுக வேண்டியது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய நீங்கள் கேட்பீங்க கேள்வி, தெரியும் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விஷயங்கள் கொடுத்தா தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், இல்லை சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. அது உண்மையான விஷயம். நடைமுறையில்
இருக்கக்கூடிய யதார்த்தமான மருத்துவ முறைகள். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பாதுகாக்கணும் அப்படின்னா, மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வழிகளை நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கலாம் ஆலோசனை செய்யுங்க. மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சில டாக்டர்ஸ் வந்து மருந்துகள் இல்லாத நிலையாகவே பயன்படுத்திக்கிறதோ, நல்லா தூங்குறதோ, உடம்பு உழைப்பு எந்த அளவு தேவைங்கிறத சொல்கிறதோ அதெல்லாம் சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கி அந்த மருத்துவர்கிட்ட பேசலாம். இதே இயற்கையான மக்கள்கிட்ட வந்தோம்னா, இயற்கை சார்பாகவே பேசக்கூடிய ஒரு வைத்தியர்கள் இருக்கட்டும், எளிய வைத்தியர்கள் இருக்கட்டும், எளிமையான ஒரு விஷயங்களை ஒப்படைக்கிறவங்க இருக்கட்டும், உடம்பை பற்றி ரொம்ப பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மன ரீதியாக தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கள் இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியத்தை ஊட்டுவாங்க. இதுக்கு சிம்பிளாக இப்படி பண்ணால் போதுமே. இதே காய்கறி வைத்தியராக இருந்தால் இது நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்னா, இதே கத்திரிக்காய் கொத்தரங்காய் லெமனை போட்டு அரைச்சி ஒரு ஸ்பூன் கொடுங்க, தலைவலி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்வேன். இது சில பேர் நம்புறது கஷ்டம் இல்லைங்களா? எதனால்? என்ன சார் இவ்வளோ சிடி ஸ்கேன் எடுத்திருக்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன், சார் வந்து ஏதோ நீர் கோத்துருக்கு, பிளட்டில் போகக்கூடிய வெயின்ஸ் ஏதோ ஒரு சின்ன ஒரு டைமிங் வந்து மாறி இருக்குது சர்க்குலேஷன் போகிற வியூஸில், இதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல நான் சொல்லி ஒரு மருத்துவத்தை எப்படி அவங்க எடுத்துக்க முடியும்? ஆதாரம் வேணும். இல்லை, நம்ம பேசுகிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம இருக்கிற தெரிஞ்ச அனுபவமான விஷயங்களை அவங்களுடைய நாடி பார்த்தோ, அவங்களுடைய உடல்நிலையை பார்த்தோ, அவங்களுடைய வெளிப்பாடான வேதனைகளை பார்த்தோ புரிஞ்சு அவங்களுக்கு இந்த தீர்வுகள் இதில் கிடைக்கும்னு ஒரு வழிமுறைகளை சொல்கிறோம். தப்பு இல்லைங்க. உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரியான மருத்துவர்கள் கொடுக்குற மாத்திரையோ மருந்தோ டயக்னோஸோ செய்யுங்க, பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இயற்கையான வாழ்வியலை உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த முயற்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கத்திரிக்காய் ஒரு 5 கொத்தரங்காய் அரை லெமனை போட்டு அரைச்சி வடிகட்டி 1 ஸ்பூன் குடிச்சு பாருங்கள், தலைவலி உடனே குறைஞ்சிருங்க. சரி, உடனே குறையலையே சார் அப்படின்னு கேள்வி வரும். ஏன் குறையல? அப்போ தலைவலி தான் உங்களுக்கு பிரச்சனையா? சரி, இல்லை சார் எனக்கு தூக்கம் இல்லை. சரி, தூக்கம்தான் பிரச்சனையா? இல்லை சார் அதுக்கு முன்னாடி வயிறு இல்லை, செரிமான பிரச்சனை சரியாக இல்லை, பசியே இருக்காது, வயிறு தும்முன்னு இருக்கும். சரிப்பா, இது தவிர வேறு எல்லாமே ஒரு அப்பப்போ பிரச்சனை வந்துட்டு போயிட்டே இருக்குது சார், ஒரு விஷயமும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் சார் எல்லாருடைய உடல்நிலையும் எல்லாருடைய வேதனைகளும் இப்படி தான் ஒரு வார்த்தைகளாக அமைஞ்சிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும், தலைவலி இருக்குது சொல்லியிருக்கோம், கத்திரிக்காய் கொத்தரங்காய் லெமன், வயிறு பிரச்சனை இருக்குது, தூக்கம் சரியாக இல்லை, இதே புடலங்காய் லெமன் மதிய நேரத்துலையும் சாயங்கால நேரத்தில் மஞ்சள் பூசணிக்காவும் நைட்டில் வாழைக்காய் எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் சார் ஒரு ஆர்டர்வே. இப்படி கத்திரிக்காய் கொத்தரங்காய் லெமன் காலையிலையும், மதிய நேரத்தில் புடலங்காவும் 100 கிராம் அரை லெமன் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி 1 ஸ்பூனும், மாலை நேரத்தில் மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி வடிகட்டி 1 ஸ்பூனும், நைட்டில் வாழைக்காய் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கிறனால அந்த தலைவலியும் முற்றிலுமாக குணமாக்கி நல்லா தூக்கத்தை கொடுத்து வயிற்றில் எந்த டைஜஸ்டர் பிரச்சனையும் பண்ணாமல் பிளட் சர்க்குலேஷன் நல்ல நிலையாக வேலை பார்க்குங்க. நீங்கள் சொன்னக்கூடிய பிளட்டில் ஏதாவது ஒரு கூட குறைவான செயல்பாடுகள் பண்ணாலும் எந்த விதமான வேதனையும் இல்லாமல் குணங்கிறது முழுமையாக கிடைக்கும். இது காய்கறி வைத்திய முறைங்க. இவ்வளோ தாங்க விஷயம். இயற்கையான காய்கறிகள்லையே இயற்கை அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருக்குது. இயற்கை அப்படிங்கன்னா இயற்கையான காய்கறி தான் இருக்கணுமா? இல்லை சார், பக்கத்தில் உங்கள் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான காய்கறி வந்து இறங்குதோ அதெல்லாம் நல்ல காய்கறிகள் தான். விவசாய மக்கள் யாருமே உங்களுக்கு குறைய சொல்கிறதோ இல்லை ஒரு பிரச்சனையை உருவாக்கவோ யாருமே விற்கலை. அவங்க வந்து பாடுபடுறாங்க. விவசாய மக்கள் வந்து அந்த விளைச்சலை போட்டு நல்ல நிலையாக கொண்டு வந்து வெளியில் மார்க்கெட்டில் விற்று அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் எதுவுமே கெமிக்கல் போட்டு வந்திருக்கோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த பயனில் விட்டுருங்க. எப்போவுமே விளைச்சல் வந்த எந்த ஒரு காய்கறியும் தப்பு பண்ணாது. அதே மீறி தப்பு பண்ணக்கூடிய சூழலாக மக்கள் இருந்திருக்காங்கன்னா அந்த காய் செத்து போயிடும். நீங்கள் கொண்டு வந்துட்டு அரைச்சி கட் பண்ணி அரைக்க போகிறீங்க. இதை கட் பண்ணுறப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் காய்கறியுடைய நிலை எந்த அளவு தகுதி இருக்குது இல்லைங்கிறத. அந்த மாதிரியான ஒரு மன தைரியத்தில் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு விஷயமும் யோசனை வரும். சார் இதெல்லாம் நீர் காயாச்சே, குளிர்ச்சி ஆயிடுச்சே, இந்த மாதிரிலாம் எனக்கு குளிர்ச்சி சேராதே, நீர் காய் வந்து எனக்கு சேராதே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் சொல்கிறது மேலே உள்ள தோல் விதை பழம் போட்டு அரைச்சி சாப்பிட்றதுனால எங்கேயுமே குளிர்ச்சியோ நீரோ அப்படிங்கிற ஒரு பகுதியாக பேசப்பட முடியாது. அது 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். அதனால் அதுவும் பயப்பட வேண்டியதே இல்லை. இப்படி எடுக்கிறதுனால குணம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குங்க. இவ்வளோதாங்க விஷயம். இந்த மாதிரியான பகுப்பணிகளில் நீங்கள் எவ்வளோதான் ஒரு செலவுகள் செஞ்சோ ஒரு மருத்துவத்தை ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கூட நீங்கள் விஷயங்கள்லாம் கேட்டு அறிஞ்சு ஒரு குணம் கிடைக்கல, ஒரு தடுமாற்றங்கள் இருக்குனாலும் இல்லை அந்த வைத்தியங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இயற்கையில் தொடர்பு செஞ்சு ஃபாலோ பண்ணலாமா நினச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெறும்
12 காய்கறி தாங்க வச்சு நீங்கள் வைத்திய முறையாக பார்க்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே உங்கள் உடம்பை பாதுகாக்க போகிறீங்க. உங்களுக்கான எது தேவையான காய்கறிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவைங்கிறத உணர போகிறீங்க. உங்கள் உடம்பை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி நடைமுறையில் கொண்டு வரணுங்கிறத இந்த காய்கறி வழி நடத்த போகுது. அப்போது இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருக்கிறப்போ நீங்கள் பயப்படாமல் காய்கறிகளை ஒரு ஸ்பூன் எடுக்கிறனால எதுவுமே பயப்பட வேண்டாம். இது சைடு எஃபெக்ட் ஆயிரும் நினச்சிட வேண்டாம். நல்ல நிலை நடக்கும், முழுமையான குணம் கிடைக்கும். பயப்படாமல் எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு சின்ன பதிவுகள். குணம் அப்படிங்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட பதிவுகள் கொடுக்கறதுக்காக செய்யுங்க. காய்கறி வைத்திய முறைகள் செய்யுங்க. நல்ல நிலையான குணத்தை பெறுங்க. கஷ்டப்படுறவங்கள்ட்ட 4 பேர்கிட்ட இந்த காய்கறி முறைகளை பற்றி சொல்லுங்கள். இல்லை வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்களா, நீங்களே அரைச்சி கொஞ்சம் கொடுங்க. அரைச்சி கொடுக்கவும் சலிப்பாகுது, எடுத்து கொண்டு வரவும் சலிப்பாகுதுன்னா அவங்க உடம்ப உங்களாலவே பாதுகாக்க முடியலன்னா நீங்கள் செலவுகள் காலகாலத்துக்கு செஞ்சுட்டே இருக்க வேண்டி வரும். மற்ற வைத்திய முறைகளில் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இது கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தே ஆகணும். செய்யுங்க. உடம்பு ஆரோக்கியம் செஞ்சுக்குங்க. முழுமையான குணத்தை செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம், பயன்பெறலாம். இயற்கை எல்லா விஷயங்களையும் ஒத்துழைப்பு கொடுக்குது. இயற்கை எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? நல்ல விஷயங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் தொடர்பு செஞ்சுக்கலாம். காய்கறி வைத்திய முறைகளில் முறையாக ஆலோசனை செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை அதை பற்றியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஒரு மாதம் நான் காய்கறி வகுப்புகள் சில ஊர் பயணங்கள்லாம் செஞ்சு போய் அந்த காய்கறிகளை பற்றியான பதிவுகள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்ட அனுபவ விஷயங்களை அங்கே நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த காய்கறிகள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமும் கடைசியாக சொல்லிடுறேன், மற்ற வைத்திய முறைகளை நான் குறையாக சொல்லலை. அவசர காலத்தில் தேவைகள் இருக்குது. எந்த மருத்துவத்தையும் நான் கம்மியான விஷயங்களாவோ குறைகளாவோ நான் பேச வரலை. அதை தாண்டி நம்ம பகுதியை உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்மளும் ஒரு பார்வை பார்க்கணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லையோ பகுதிகளாகவோ நீங்கள் செயல்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். இது போதுமானதாக இருக்கும். ரொம்ப நன்றி மக்களே. வணக்கம்.